மாதிரி சபை ஒரு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு மாதிரி அவசியமாக இருக்கிறது. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு என்ன வேணும்? ஒரு சாம்பிள் பிக்சர், சரியா? அதை பிளான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது அவசியமாக இருக்கிறது. அதே மாதிரி தேவனுடைய மீதமான திருச்சபை எப்படி இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு மாதிரியை ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் அதை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. சரி, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதின 1வது நிருபத்தில் அவர் சொல்றாரு, மக்கதோனியாவிலும் அகயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். இந்த தெசலோனிக்கர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சபையினர்களுக்கு அல்லது அந்த இடத்துல இருக்கிறவர்களுக்கு இவர்கள் ஒரு மாதிரியாக, ஒரு எடுத்துக்காட்டாக அவர்கள் மாறினார்கள். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 4:12. இங்கே தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே மாதிரி சபை அப்படின்னா என்ன என்பதையும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த தியானத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேலைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து மாதிரி சபை என்கிற தலைப்பின் கீழாக நல்ல ஒரு செய்தியை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். தியானிக்க இருக்கிற வேத வசனங்கள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தியானிக்க இருக்கிற வேத சத்தியத்திற்கு ஏற்றார் போல் நாங்களும் நல்ல ஒரு மாதிரி சபையாக மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தியின் ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் புண்ணியநாதர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமத்தில் நிறைய மாதிரியை நாம் பார்க்கலாம். ஒரு சபை அப்படின்னா எப்படி இருக்கணும்? இங்கே சபை அப்படின்னு சொன்ன உடனே இந்த கட்டடத்தை குறித்தோ அல்லது ஆலயத்துடைய தோற்றத்தை குறித்தோ நான் உங்களோடு பேச வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. சபைன்னா என்னங்க? நம்ம எல்லாரும் தான் சபை இல்லையா? நம்ம எல்லாரும் அவயங்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் சபை. அப்போது ஒரு சபை எப்படிப்பட்ட மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆயத்தம் செய்யப்பட்ட ஒரு செய்தி மாதிரி சபை. முதலாவது நாம் பார்க்க போகிற ஒரு மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. ஒன்று தெசலோனிக்கேயர் 3:12. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்துவங்கவும் செய்து. முதலாவது மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். மாதிரி சபை அப்படின்னு சொன்னால் சபையில் இருக்கிற எல்லாரும் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டுமா? அன்பாக இருக்க வேண்டும். அதுதான் பரலோகம் சித்தரித்து வைத்திருக்கிற மாதிரி சபை. எப்படி இருக்கணுமா? ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். ஏன் அன்பாக இருக்கணும்? ஏன் அன்பாக இருக்கணும் கேள்வி கேட்டிருக்கீங்களா? 1 யோவான் 4:8 என்ன சொல்லுது? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பிடித்தமான ஒரு சில இடத்துல நான் அன்பாக இருப்பேன், மற்றவங்களிடத்துல நான் என் மனம் போல இருப்பேன். அப்படி இருக்கலாமா? வேதம் என்ன சொல்லுகிறது? உங்கள் குடும்பத்தில் மட்டும் நீங்கள் அன்பு காட்டுங்க,
உங்களுக்குன்னு ஒரு குழுவை வைத்துக்கொண்டு அந்த குழுவுக்கு மாத்திரம் நீங்கள் அன்பா இருங்க. அப்படி எங்கேயாவது வேதம் சொல்லியிருக்குதா? இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்ய வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மாதிரி சபையில் முதலாவது நாம் படிக்கிற ஒரு காரியம், ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:9 அதுதான் சொல்லுது. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்களே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய திருச்சபை விசேஷமாக இந்த தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய திருச்சபை 90 ஆண்டுகளுக்கும் பழமையான ஒரு திருச்சபை. உங்களுக்கு இதை நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், மாதிரி சபை அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க முடியும்? எல்லாரும் நல்லா போயிட்டாங்கன்னா அன்பாக இருக்கலாம். ஒருத்தவங்க அப்படியும் ஒருத்தவங்க இப்படியும் இருக்கிறாங்க. எப்படி அன்பு செலுத்த முடியும்? அப்படின்னா அன்பு செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்காரு? அழைத்திருக்கிறார். மாதிரி சபை அப்படின்னா, மீதமான 7ஆம் நாள் அட்வென்த் திருச்சபை அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும். ஆண்டவர் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயும் கூட ஆண்டவர் என்ன செஞ்சார்? மன்னித்து, நீ இப்போ இனிமேல் பாவம் செய்யாத அப்படின்னார். அவள் விபச்சாரத்தில் கை மையமா பிடிக்கப்பட்டவ மோசே என்ன சொல்றாரு? கல்லெறிந்து கொள்ளணுங்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது, உங்களிடத்தில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் சொன்னார். அம்மையார் சொல்றாங்க, இயேசுவானவர் கீழே தரையில் ஒவ்வொருத்தவங்களுடைய பாவத்தை எழுதினாரா. சுற்றி இருந்தவங்க எல்லாம் கல்லை கீழே போட்டு போயிட்டான். ஏன்னா ஒருவரும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவிகள் தான். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? மாதிரி சபையை நாம் காண்பிக்க வேண்டுமானால் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 13வது அதிகாரம், யோவான் 13வது அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். எப்படி அன்பா இருக்க வேண்டுமா? நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை, நீங்களும் நானும் தேவனுடைய சீஷர்கள் அப்படிங்கிறத உலகம் எப்போங்க அறியும்? நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா நினைச்ச முடியாது. அது நடக்கவே நடக்காது. சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? சபைகளில் அவன் செய்கிற ஒரு பெரிய தந்திரமான ஒரு வேலை என்ன அப்படின்னா, சபையில் நமக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் பண்ணுறது தான், நமக்குள்ள அன்பு இல்லாமல் பண்ணுறது தான். நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, நமக்குள்ள ஒரு அன்பு இல்லை அப்படின்னா எப்படி ஆண்டுடைய ஊழியத்தை நம்ம கரம் கோர்த்து செய்ய முடியும்? அவனுக்கு தெரியும், எங்கே தொட்டால் ஷாக் அடிக்கும், எங்கே தொட்டால் கரண்ட் எரியும், எங்கே தொட்டால் எல்லாம் அணைஞ்சு போகுங்கிறது அவனுக்கு தெரியும். சாத்தானுடைய வலையில் நாம் என்ன செய்யக்கூடாது? விழுந்து விடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்படி, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல. 10 கட்டளையே என்னதான்? அன்பின் பிரமாணம் தான். 10 கட்டளையை வெளியில் சத்தியம் தெரியாதவங்க பேசுவாங்க, 10 கட்டளை ஆண்டவர் ஒழிச்சிட்டாரு, 10 கட்டளை கிடையாது, அதெல்லாம் பழைய பாட்டு காலத்தில் உள்ளது, அதெல்லாம் நம்மளால் கை கொள்ள முடியாது. புதிதான ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, அன்பு அப்படிங்கிற ஒரு கட்டளை தான். ஆமாம், அன்பு இல்லைன்னா அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள 10 கட்டளையும் கை கொள்ள முடியாது. ஆண்டவர் அன்பு என்கிற வார்த்தைக்குள்ளாக இந்த 10 கட்டளையும் அடைத்து வைத்திருக்கிறார். முதல் 4 கட்டளை மனிதன் தேவனுக்கு செலுத்த வேண்டிய அன்பு. மீதம் இருக்கிற 6 கட்டளையும் மனிதனுக்கு செலுத்த வேண்டிய அன்பு இல்லையா? 10 கட்டளை அதுக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. மாதிரி சபையுடைய முதலாவது குணாதிசயம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். 2வதாக 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் யாராவது வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்னவா? சபையை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த முக்கியமான ஒரு காரியம் மாதிரி சபையில், சபை அப்படின்னா
அது பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது மாதிரி என்ன அப்படின்னா பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தான் மாதிரி. அது வசனத்தில் 6வது வசனத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் காட்ட வேண்டும். அப்படி காட்டலை அப்படின்னா ஆண்டவர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். தேவன் நம்மளை எதற்கு அழைத்திருக்கிறாராம்? 7வது வசனம் என்ன சொல்லுது? தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். மாதிரி சபை அசுத்தத்திற்கு அழைக்கப்படவில்லை, அது பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. பேதுருல வாசிக்கும் போது நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். மாதிரி சபையுடைய 2வது குணலட்சணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. சபை பரிசுத்தமாக்கப்படுமானால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும். பரிசுத்தமாக்கப்பட்டவன் சபைக்கு உபயோகமாக இருப்பான். பரிசுத்தமாக்கப்படாதவன் சபைக்கு அவன் என்ன செய்வான்? எதிரியாக தான் இருப்பான். மறைமுகமாக அவன் அப்படி இருப்பான். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். அது அவ்வளோ ஈஸி கிடையாது, சரியா? ஆனால் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க நாம் நாட வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர். அப்படி பரிசுத்தமுள்ள ஆண்டவரை நாம் நினைச்ச வேண்டும். பரிசுத்தத்தோடு அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். மாதிரி சபையுடைய 2வது குணலட்சணம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 3வதாக 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலேருந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா எங்கு பிரசித்தமாயிற்று. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு சரி, இதோடைய இந்த 3 வசனத்துடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய திருச்சபை அல்லது மாதிரி சபை அப்படின்னா அது ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கு ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு என்று வேத வசனம் சொல்லுகிறது. சில நேரத்தில் ஆரம்பத்தில் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஊழியத்திற்கு வந்திருக்கவங்களிடத்துல எதற்காக நீங்கள் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் பாஸ்டருக்காக நான் ஊழியம் செய்கிறேன். பாஸ்டருக்காக ஒரு நாள் ஊழியம் செய்யாங்க. எங்கள் சபைக்காக நான் ஊழியம் செய்கிறேன். சபைக்காக ஊழியம் செய்யாங்க. தேவனுடைய ஊழியம், ஜீவனுள்ள தேவனுக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அது மாதிரி சபையுடைய அடுத்த ஒரு குணலட்சணமாக இருக்கிறது. ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். தேவனுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அசதியா இல்லாதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா தேவனுடைய திருச்சபை அப்படிப்பட்டது.
ஆவியிலே அனலாயிருங்கள். யாருக்கு ஊழியம் செய்யுங்க? சபை போதகருக்கு ஊழியம் செய்யுங்க, சபை மூப்பருக்கு ஊழியம் செய்யுங்கன்னு போட்டிருக்கா? இல்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். தேவனுடைய மாதிரி சபையுடைய மூன்றாவது குணலட்சணம் ஊழியம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே ரோமரில் 14வது அதிகாரம் 18வது வசனமும் அதை குறித்து தான் பேசுகிறது. கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான். தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுக்கு பிரியராக இருக்கிறார்கள், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக, மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படியானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாதிரி சபையுடைய மூன்றாவது குணலட்சணம். நான்காவதாக 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11வது 12வது வசனத்தை வாசிங்க. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஆலோசனை சொல்லுவாங்களோ அதே போல் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை சபைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அந்த பொறுப்பில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பொறுப்புக்கு பாத்திரவானாய், ஆண்டவர் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவானாய், ஆண்டவர் உங்களை மீதமான திருச்சபையில் ஒரு விசுவாசியாக ஆண்டவர் உங்களை அழைத்திருந்தார் அப்படின்னா, அந்த அழைப்பிற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய திருச்சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அந்த குணாதிசயங்களை உடையவர்களாக, அந்த குணநலன்களை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் உங்களை ஆண்டவர் எந்த அழைப்புக்கு அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. மாதிரி சபை அப்படின்னா தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரராய் நாம் நடக்க வேண்டும். ஐந்தாவதாக, தேவனுடைய நான் இருந்துகிற பகுதியில் 6 வருடங்கள் ஊழியம் செய்தேன். அப்போ பக்கத்தில் ஒரு கிராமத்திற்கு நாங்கள் ஊழியத்திற்கு போவது உண்டு. அங்கு பெயிண்ட் அடிக்கிற ஒரு நபர், அவர் பேர் மிஸ்டர் மைக்கேல். அவர் ஒரு முறை என்னிடத்துல கேட்டார், அந்த ஏரியாவில் உள்ளவங்கெல்லாம் பாஸ்டர் ஐயா அப்படின்னு தான் கூடுவாங்க. என்னோட வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் ஐயா, உங்கள் சபைக்கு வந்தால் நிறைய உபத்திரவங்கள் வரும்னு சொல்கிறாங்க, அப்புறம் எப்படி வர்றது அப்படின்னு கேட்டார். உங்கள் சபைக்கு வந்தால் நிறைய உபத்திரவங்கள் பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்கிறாங்க, அப்படி சொன்னால் எப்படி வர்றது? யாரோ இன்னொரு விசுவாசி சொல்லியிருக்காங்க, இந்த சபைக்கு சேர்ந்தா அவ்வளோ சீக்கிரத்தில் சாத்தவங்களை விட மாட்டான், நிறைய பிரச்சனை சோதனை போராட்டம்லாம் வரும், நீ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லுவாங்க இல்லையா? அதை அவர் என்ன செய்கிறாரு இடத்துல கேட்குறார். உபத்திரவங்கள் தேவனுடைய திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உண்டு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உபத்திரவங்களை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் இப்படி தான் இருக்கணும், கொஞ்சம் மாறிட்டா கூட அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுகிற ஒரு குணம் படைத்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் கை விரலை பாருங்கள், 5 விரலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இல்லைன்னா ஒரே மாதிரி நான் வெட்டிடுவேன்னு சொல்ல முடியுமா? அல்லது செய்வீங்களா? என்னடா இது பாஸ்டர் வரமே விரலை வெட்டணும் கையை வெட்டணுங்கிறாரு அப்படின்னு நினைக்காதுங்க. நான் சொல்கிறேன், 5 விரலும் ஒரே மாதிரி இருக்குதா? இல்லை. அப்போ சபையில் எல்லாரும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. அதற்காக எப்படினாலும் இருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சபை அப்படின்னா ஒரு ஒழுங்கு பின்பற்றப்பட வேண்டும். ஏன்னா இது யாருடைய சபை? இது பாஸ்டர் ஐசக் பாக்கியநாதனுடைய சபை அல்ல, இது தேவனுடைய திருச்சபை. அந்த திருச்சபையில் பல உபத்திரவங்கள் வந்தாலும் அவைகளை சகிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிங்க. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு
உங்களை திடப்படுத்தவும். ம் இங்கே ஊழியக்காரரில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதும்போது அங்கே தெசலோனிக்கரில் இருந்தவங்களையும் தீமோத்தேயையும் அவர் ஊழியத்துக்கு அனுப்பிட்டு 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. தேவனுடைய திருச்சபை அல்லது ஊழியம் செய்யணும் அப்படின்னு வரும்போது உபத்திரவங்கள் கண்டிப்பாக உண்டு. அதற்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. உபத்திரவங்களை சகிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 12வது வசனத்தில், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சர்ச்சில் ஒரு சின்ன சின்ன காரியம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்ம சரி செய்யலை அப்படின்னா இனிமேல் வரப்போகிற காலங்களை நம்ம எப்படி தாங்க போகிறோம்? இனிமேல் இன்னும் இதை காட்டிலும் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. இந்த ரேஷன் கார்டை வச்சு நம்ம அதை நிறைய இதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா? கொஞ்சம் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அந்த ரேஷன் கடையிலேருந்து வாங்குகிற அரிசி, பருப்பு, எண்ணெய், ஜீனி இதெல்லாம் ரொம்ப அவசியம். இன்னும் வரப்போகிற நாட்களில் ஒரு சட்டம் வரும், சனிக்கிழமைகளில் தான் இது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, ஒரு நாள் தானே ஓய்வு நாள், பரவாயில்ல, ஆண்டவர் கண்டுக்கிட மாட்டார். ரேஷன் கடை சனிக்கிழமை தான் தரக்கு என்ன செய்ய அப்படின்னு போய் வாங்கணும் அப்படின்னா அங்கே நம்ம நிற்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் பேச்சு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்கு நிறைய உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ரோமர் 8வது அதிகாரத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 36லேருந்து படிங்களேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யாராவது ஒருவர் படிங்க, வாசிங்கப்பா. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும், இப்போ மேலே பார்த்த இந்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவங்களை சகிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மாதிரி சபை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படின்னா வெறும் கட்டடத்தை வச்சு தான் மேய்க்கணும், ஆட்களை வச்சு மேய்க்க முடியாது. உபத்திரவங்களை சகிக்கிற சபையாக மாதிரி சபை இருக்கிறது. 6வதாக, சொந்த கைகளினாலே நலமான வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 128வது சங்கீதம் 2வது வாக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். அந்த வசனம் இல்லைம்மா, 1 தெசலோனிக்கேயர் 2:9, மன்னிக்கோ. அதில் பாதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையில்லாதவும் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி. அப்படின்னா அவங்க நலமான வேலைகளை அவர்கள் கையினால் செய்து, என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னா, நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற அந்த பணத்தில் நான் சாப்பிட்றது, இன்னொருத்தருடைய பணத்தில் இருந்து சாப்பிட்றது ஆசீர்வாதம் அல்ல, அது தரித்திரம். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சொந்த கைகளினாலே நலமான வேலை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மாதிரி சபையுடைய ஒரு குணாதிசயம். எபேசியர் 4:28 வாசிங்க. எபேசியர் 4:28. ஆம் ஆம் தன் கைகளினால்
நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். என்ன செய்யணுமா? தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மாதிரி சபை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், தேவன் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும், உபத்திரவங்கள் உண்டு உபத்திரவங்களை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், சொந்த கைகளினாலே நலமான வேலைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 7வதாக 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி என்ன செய்ய வேண்டுமா? ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். அடுத்த மாதிரி சபையுடைய அடுத்த முக்கியமான ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்க வேண்டும். எல்லாத்துலேயும் நான் தேறினவனாக இருக்க மாட்டேன், எல்லாத்துலேயும் நீங்களும் தேறினவங்களாக இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு காரியத்தில் நான் குறைவுபட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பக்தி விருத்தி உண்டாக்க செய்ய வேண்டும். ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயரில் நிறைய ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் 12வது 13வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ ஊழியர்களை மதிக்கிற சபையாக அது இருக்க வேண்டும். மாதிரி சபை, சரியா? என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்திமதிகளை சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவருடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள். மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு, சபை விசுவாசிகளுக்குள்ளாக சமாதானமாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சபை விசுவாசிகள் சபை போதகரோடு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களோடு என்ன செய்ய வேண்டும்? சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16வது 17வது வசனத்தை வாசிங்க. அந்த 22வது வசனம் வரைக்கும் அங்கு ஒரு சில ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். மாதிரி சபை எப்பொழுதும் துக்கத்தோடு அல்ல. எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருங்கள். எனக்கு பிரசங்கில ஒரு வசனம் ரொம்ப நல்ல ஒரு பிடித்த ஒரு வசனம், சரியா? அந்த வசனத்தில் சாலமோன் ஞானி எழுதி வைத்திருப்பார். பிரசங்கி 3வது அதிகாரம் 12வது வசனம். சந்தோஷமாக இருங்கள்னு எனக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். பிரசங்கி 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் சாலமோன் ஞானி எழுதி வச்சிருப்பார். மகிழ்ச்சியாக இருப்பது, பிறகு உயிரோடு இருக்கையில் நன்மை. செத்த பிறகு செய்ய முடியுமா? இன்னைக்கு மகிழ்ச்சியை குறித்து சந்தோஷத்தை குறித்து ஒரு சகோதரி அற்புதமாக ஒரு டாக் கொடுத்தாங்க. அப்போது அருமையாக இருந்துச்சு. அப்படியானால் நாம் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த சந்தோஷம் ஆண்டவர் விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? தூர பெயரக்கூடாது. தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். மாதிரி சபையுடைய அடுத்த குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைவிடாமல் ஜெபிக்கிற சபையாக அது இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்ட மாதிரியை உடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை சற்று நிதானித்து நாம் பார்க்க வேண்டும். கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்துடைய கடைசி 3 லைன் வாசிங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மாதிரி சபை அப்படின்னு சொல்லி 9 குணாதிசயங்களை பார்த்தோம். 10வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்கொண்டு இருக்க வேண்டும், அல்லது இயேசுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும்.
ஆமோஸில் வாசிக்கிற உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆண்டுடைய 2ஆம் வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது. நீங்களும் நானும் அவருடைய வருகையில் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். 7th டே அட்வென்டிஸ்ட் சர்ச் அப்படின்னா 7ஆம் நாள் அட்வெந்து திருச்சபை அப்படின்னு சொன்னால், அட்வெந்து ஆண்டுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். நீங்களும் நானும் ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டுடைய வருகையில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக வர இருக்கிறது. சமீபத்தில் தான் அகமதாபாத்தில் ஒரு லண்டனுக்கு போன ஒரு ஃப்ளைட்டு, அது புறப்பட்டு சற்று ஒரு சில நிமிடத்துக்குள்ளாகவே அது விபத்தாகி அநேகர் அதில் மரித்து போனதாக நான் 200க்கும் மேற்பட்டவர்கள் மரித்து போனதாக நான் செய்தி கேட்டேன். நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது ஆண்டவர் சீக்கிரமாக என்ன செய்ய போகிறாரு? வரப்போகிறாரு. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீமையான காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது. அதான் அவர் சொல்கிறாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வரும்போது அவர் சும்மா வர போகிறதில்ல. அவர் சொல்கிறாரு, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டுடைய 2ஆம் வருகைக்காக காத்து கொண்டு இருக்க வேண்டும். அது மாதிரி சபையுடைய மிக மிக முக்கியமான ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. ஆண்டுடைய வருகையில் இதோ ராஜா இவருக்காக காத்திருந்தோம் அப்படின்னு சொல்கிற கூட்டத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம சேர வேண்டும். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் அனைவருக்கும் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.